அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திரி கடுகமும் என் பொருளும் செய்யுள் எண் 33. மன்னன் கைவிடல் ஆகாதவை அல்லது அரசன் எக்காலத்திலும் கூடாதவை என்ற தலைப்பில் 3 கருத்துக்களை நல்லாதனார் இந்த செய்யுள் சொல்றார். கோலஞ்சி வாழும் குடியும் குடிதழி ஆழம் வீழ்போல் அமைச்சரும் வேலின் கடை மணி போல் திண்ணியான் காப்பும் இம்மூன்றும் படைவேந்தன் பற்று விடல். சட்டத்தை மதிக்கும் குடிமக்கள் குடிகளை தழுவி ஆலமரத்தின் விழுதை போல் தாங்க வல்ல அமைச்சர். வேலில் உள்ள அந்த வேல் போய் அந்த கம்பியோட சேரக்கூடிய இடத்துல ஒரு பூன் என்று ஒன்று இருக்கும். அதுதான் அந்த வேல் உருவிட்டு வராத மாதிரி பாதுகாப்பா இருக்கக்கூடியது. அதுக்கு மணிகளும் என்ற கடைமணி என்ற பெயரும் உண்டு. அதுபோல் ஒரு உறுதியான பாதுகாப்பை தன் நாட்டு மக்களுக்கு வழங்கக்கூடியவன். இந்த 3ஐயும் படையை உடைய மன்னன் எக்காலத்திலும் கைவிடக்கூடாது. சட்டத்தை மதிக்கும் மக்கள் என்றால் என்னன்னா, சில பேர் டிராபிக் சிக்னல்ல அந்த சிகப்பு லைட்டுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. காவலர் இருந்தா நிறுத்துவாங்க, காவலர் இல்லைன்னா தாண்டி போயிடுவாங்க. இவங்க பகுதி சட்டத்தை மதிக்கும் மக்கள், பகுதி சட்டத்தை மதிக்காதவர்கள். சில பேர் காவலர் இருந்தாலே கூட எப்படியாவது முட்டி மூச்சு அந்த சிக்னலை தாண்டி ஓடிடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்க எந்த காலத்திலும் சட்டத்தை மதிக்காதவர்கள். இன்னும் சிலர் காவலர் இருக்காரோ இல்லையோ, டிராபிக் லைட் போட்டாங்க, நம்ம நின்னுதான் மீண்டும் பச்சை விளக்கு வரும்போது ஆரம்பிச்சு போகணும்னு நினைக்கிறவங்க. இவன் தான் சட்டத்தை மதிக்கிற மக்கள். இந்த மாதிரி எல்லா சட்டத்திற்கும் அந்த 3 வகையான மக்கள் உண்டு. ஒண்ணு இல்லைங்க, இப்ப இந்த டீலிமிட்டேஷன் என்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் முன்பு இந்திரா காந்தி பிரதமராக இருந்த பொழுது குடும்ப நலத்திட்டம் என்று கொண்டு வந்தார், குடும்ப கட்டுப்பாடு திட்டம்னு. அதை மிக தீவிரமாக கடைபிடித்தது தமிழகம் கூட. அதனால ஒரு வீட்டுக்கு 2 குழந்தைகள் அல்லது 1 குழந்தைகள் அப்படின்னு ஜனத்தொகையை தமிழ்நாடு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருச்சு. ஆனா வடக்க சில மாநிலங்கள் இந்த கட்டுப்பாட்டெல்லாம் வச்சுக்கல. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு சொல்லிட்டு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் பிள்ளை பெற்றார்கள். ஜனத்தொகை எக்கச்சக்கமா இருக்குது. இப்ப இருக்கிற அரசாங்கம் ஜனத்தொகையின் அடிப்படையில் மக்களவை தொகுதியை பிரிக்க வேண்டும் என்று எண்ணினால், அப்போ தமிழ்நாடு போன்று சட்டத்தை மதித்த மாநிலங்களுக்கு சிக்கல் ஏற்படும். இதைத்தான் இந்த ஸ்திரீடகத்துல நல்லா நான் சொல்றாரு. சட்டத்தை மதிக்கும் குடிமக்களை நீ கைவிடக்கூடாது. சட்டத்தை மதிக்கும் மாநிலத்தையும் ஒன்றிய அரசு, மத்திய அரசு, நடுவண் அரசு கைவிடக்கூடாது. அதனால யார் ஒருவர் சட்டத்தை மதித்து, நம்ம அலுவலகத்திலே எடுத்துக்கீங்களே, சில பேர் வேலைக்கு வருவாங்க, தன் வேலையை செய்வாங்க, வேலையை விட்டு போவாங்க. இன்னும் சில பேர் டுபாக்கூரா இருப்பாங்க. சில வேலைகள் இந்த டுபாகர் இந்த நல்லா ஒழுங்கா வேலை செய்யறவங்களை பத்தி நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. நம்ம இந்த டுபாகர் வேலையை பத்தி நம்பிக்கிட்டு ஒழுங்கா வேலை செய்யறவங்க மேல நடவடிக்கை எடுத்தோம்னா அது சரியா இருக்குமா? இருக்காது. ஏன்னா சட்டத்தை மதிக்கக்கூடிய, விதிகளை மதிக்கக்கூடிய அந்த சரியான ஊழியரை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். இதுதான் முதல் கருத்து. இரண்டாவது கருத்து என்ன சொல்றாருன்னா, மக்கள் இருக்காங்க, நீ மக்கள் கூட போய் வாழ். அதுதான் அந்த காலத்தில் அண்ணாவும் சொன்னாரு, இப்ப முதல்வராக இருக்கிற விஜயும் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாரு, முன்னாள் முதல்வரும் அதைத்தான் சொன்னாங்க. மக்களுடன் சென்று வாழ், மக்களுடன் இரு, மக்களை அரவணைத்து வாழ். ஒருத்தர் ஒரு குறை என்று ஒரு மக்கள் நம்ம சொல்லும் பொழுது அதை நம்ம தட்டி கழிக்கக்கூடாது, அல்லது இந்த பாஸ் பண்றதுங்கிற மாதிரி மத்தவங்கள்ட்ட போய் கொடுத்துடக்கூடாது. அதற்கான நிவர்த்தியை நாம் எடுத்து செய்ய வேண்டும். என்ன ஒரு சிக்கல் வந்தாலும் இந்த மக்களுக்காக நான் நிற்பேன் என்று உறுதியாக போராட்ட குணம் மிகுந்தவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் அமைச்சராக இருக்க வேண்டும். ஆழம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்தும் என்ன என்று கண்ணதாசன் வரி ஒன்று வரும். அது மாதிரி ஆழம் விழுதுகள் போல் அமைச்சர்கள் இருக்கணும், ஆழமரம் போல் மன்னன் இருக்கணும். அப்ப அந்த விழுதுகள் போல மக்களை காக்கக்கூடிய அந்த அமைச்சன், மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக மன்னனிடமோ அல்லது முதலமைச்சரிடமோ அல்லது பிரதம அமைச்சரிடமோ சென்று இந்த பிரச்சனையை சொல்லி அவர்களுக்கு தீர்வு காண வேண்டிய ஒரு கடமை அமைச்சனுக்கு இருக்குது. முதலமைச்சர் சொல்றது, பிரதம மந்திரி சொல்றதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி போடுறதுக்கு அமைச்சர் கிடையாது. இதுக்கு தான் அமைச்சர். இப்படிப்பட்ட அமைச்சரை எக்காலத்திலும் அந்த ஆட்சியாளன், மன்னன், முதலமைச்சர், பிரதம அமைச்சர் கைவிடக்கூடாது. மூணாவது என்னன்னா, ஒரு நல்ல படை, மிலிட்டரி போர்ஸ். அது மக்களை காக்குது. எப்படி காக்குதுன்னா, ஒரு வேலினுடைய பூன் மாதிரி அந்த வேலை அப்படி சுத்தி விட்டுருப்பாங்க. அதை அப்படி கலந்து வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மணி மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க.
கடைமணி. அது மாதிரி மக்களை எப்பொழுதும் ஆபத்து வந்து அவங்களை சேர்ந்து விடாமல் காப்பாற்றக்கூடிய படையை வைத்திருக்காங்க அல்லவா அரசாங்கம். அந்த படையையும் எக்காலத்திலும் ஆட்சியாளர் கைவிடக்கூடாது. நல்ல குடிமக்களை, சட்டத்தை மதிக்கும் குடிமக்களை கைவிடக்கூடாது. நல்ல அமைச்சர்கள், குடிமக்களை தழுவி வாழும் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்துவிடக்கூடாது. நல்ல நாட்டை பாதுகாக்கும் படையையும் எக்காலத்திலும் அந்த ஆட்சியாளர் கைவிடக்கூடாது அப்படிங்கறத நல்லாதனார் சொல்லியிருக்காரு. மீண்டும் அந்த செய்யுள், கோல் அஞ்சி வாழும் குடியும் குடிதழி ஆலம் வீழ்போல் அமைச்சனும் வேலின் கடைமணி போல் திண்ணியான் காப்பும் இம்மூன்றும் படைவேந்தன் பற்று விடல். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷின திரளியம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கலைவாளர். நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.